இது வரைக்கும் குருமாவை இப்படி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இது போல் ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே மசாலா பொருட்களை போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட், கறிவேப்பிலை, கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நம்மளோட குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இதில் ஊற்றியா நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட லாங் ப்ராசஸ் வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். அதில் ஃபுல் ப்ரொசீஜரோடு இன்னும் தெளிவாக இருக்கும். இப்போது இதில் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொதித்ததும் நம்மக்கிட்ட இருக்க பக்கோடா இதில் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பக்கோடா குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.